वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதா 16வது அத்தியாயம். அதில் மாயையை பற்றி விளக்கியிருக்காங்க. ரொம்ப ஆழமான ஸ்லோகம் அது. 16வது அத்தியாயத்தில் 16 முதல் 20 வரை உள்ள ஸ்லோகங்கள். अनेक चित्त विभ्रांता मोहजाल समावृता प्रसक्ता काम भोगेषु पतन्ति नरकेषु च। ஒரு மனிதன் தன்னுடைய புலனின்பத்திற்கு அடிமையாய் பல நிலையில் இருக்கக்கூடிய மாயையின் பிடியில் மாட்டிக்கொண்டு அவன் நரகத்தில் சென்று விழுகிறான். அடுத்தது, ஆத்ம சம்பாவிதா ஸ்தப்தா தனமானமதான்விதா யஜந்தே நாம யக்னைஸ்தே தம்பேனாவிதி பூர்வகம். அதற்கப்புறம் அகந்தை, பணம், தற்பெருமை இதையெல்லாம் மாட்டிக்கொண்டு அவன் இயற்கையின் சட்டத்தை மறக்கிறான். அதாவது மாயை எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாத அந்த மாயையின் பிடியிலிருந்து வெளியே வர முடியாது. இப்போ இந்த வகுப்பில் 10, 200, 300 பேர் இருக்கிறோம். உங்களில் எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? சினிமா பார்த்து, சீரியல் பார்த்து கண் கலங்கி அழுத ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? எல்லாரும் அழுதுருக்கீங்க. நமக்கு நன்றாக தெரியும், எனக்கும் அந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரியும். அதில் நடிக்கக்கூடிய நடிகனுக்கும் அந்த கதைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சால் கூட நம்ம அதன் வசப்பட்டு மாட்டிக்கொள்கிறோம். இதுதான் மாயை. ரொம்ப கஷ்டம் இதிலேருந்து வெளியே வர்றது. பாருங்கள், நான் ஒரு விஷயம் சொன்னால் நமக்கெல்லாம் கோபம் வரும். உண்மையிலுமே எனக்கும் என் உறவினர்களுக்கும் எந்த சொந்தமும் பந்தமும் இல்லை, உண்மையிலுமே கிடையாது. இப்போ நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம், தூக்கத்தில் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அந்த கனவில் நான் ஒரு ஊருக்கு ராஜா, அங்கே என்னை யாரோ துரத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன். என் பக்கத்திலேயே என் உறவினர்கள், என் குழந்தை, பேரக்குழந்தை, மனைவி, கணவன் எல்லாரும் கை எட்டும் தூரத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் அந்த கனவு காணும் பொழுது இவங்களை பற்றி எந்த நினைவாவது இருக்குமா? எந்த நினைவுமே இருக்காது. கனவுல என்ன கதாபாத்திரமாக இருக்கிறோமோ அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கனவு கலைந்த உடனே இதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கனவுல வேற எதையோ உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தோம். கனவு கலைந்தவுடன் கண்முன்னாடி தெரிவதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இனி இறந்து போனால் உடலிலிருந்து உயிர் வெளியானதற்கப்புறம் எவ்வளவு பிறவிகள் எடுத்தோம் அதெல்லாமே ஞாபகத்துக்கு வரும். ஓஹோ, போன பிறவியில் சென்னையில் இருந்தோமா, பரவாயில்லையே. அதுக்கு முன்னாடி பிறவியில் உகாண்டாவில் இருந்திருக்கோம்ப்பா, பரவாயில்லையே. அதுக்கு முன்னாடி பிறவியில் வேற ஏதோ கிரகத்தில் இருந்திருக்கிறோம், புழுவாக, இலையாக, மரமாக, செடி கொடிகளாக. எந்த வாழ்க்கையை மெய்யென்று எடுப்பீர்கள், உண்மை என்று எடுப்பீர்கள்? இது ஒரு நிலை மாயையாம். இப்படி மாயை தட்டு தட்டாக நிலை நிலையாக இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் பார்ப்பது, புரிந்து கொள்வதே ரொம்ப கடினம். ஆனால் பகவான் செயல்படுவது பல நிலையில் பல காரணங்களுக்கு நமக்கு அது புரியவே செய்யாது. எடுத்துக்காட்டுக்கு, ஒரு மனிதர் புதுசாக வீடு கட்டினார். வீடை கட்டி அதில் நிம்மதியாக இரவு உறங்கி கொண்டிருந்தார். கொஞ்சம் கஞ்ச பிசினார் அந்த மனுஷன். உறங்கி கொண்டிருந்தார். திடீரென்று நைட்டில் பெரிய மழை பெய்தது. பெரும் சத்தத்துடன் ஒரு செங்கல் அந்த ஆள் கை மேலே விழுந்தது. வீடு இடிஞ்சு ஒரு செங்கல் விழுந்தது. சரியான கோபம். என்னை ஏமாற்றி விட்டார்கள். அதை வேலை செய்யக்கூடிய மேஸ்திரி, சிற்றாள், அந்த பொருட்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க. நாளைக்கு போய் இவங்க மேலே கேஸை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். ரொம்ப கோபப்பட்டார். உடனே உறவினர்கள் சொன்னாங்க, ஐயா, கை மேலே கல் விழுந்திருக்கு, காயமாக இருக்குது, ரத்தம் வருது, வாங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவமனைக்கு போவோம். அவர் சொன்னார், நான் வரமாட்டேன் மருத்துவமனைக்கு. ஏன்? வந்தன்னா அங்கே பூரா ஏமாற்றிடுவாங்க, வைத்தியர்களெல்லாம் ஏமாற்றி பெரிய பணம் என்னிடமிருந்து பிடுங்கி கொள்வார்கள், நான் வரமாட்டேன். உறவினர்கள் வலுக்கட்டாயமாக அந்த மனிதனை தூக்கி போட்டு மருத்துவமனை கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் பெரிய கட்டெல்லாம் போட்டாங்க. பெரிய ஒரு பில்லும் வந்தது. உடனே அந்த ஆள் சொன்னார், இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன், பார்த்தீங்களா ஏமாத்துறாங்க, எவ்வளவு பணம் பிடுங்குறாங்க, இதான் கையை குத்திக்கிட்டு இருக்கார். அப்போது உறவினர்கள் சொன்னாங்க, நீ மருத்துவமனைக்கு வந்ததுனால உன் உயிர் தப்பிச்சுது. ஏன்னா அந்த மழையில் உன் முழு வீடு இடிஞ்சு கீழே போயிடுச்சு. நீ உள்ளே தூங்கிட்டு இருந்திருந்தேன்னா உன் தலை மேலே கூரையெல்லாம் விழுந்து நீ செத்தே போயிருப்ப. பகவான் தன் பக்தர்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். கீதையில் அவர் ஒரு சத்தியமே செய்கிறாரு, என் பக்தர்களுக்கு ஒரு பொழுதும் அழிவே கிடையாது என்று சத்தியமே செய்கிறார். இருந்தாலும் நம்மளால் அதை நம்ப முடியாது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வை கிடையாது. நம்ம பார்வையெல்லாம் ஒரே நோக்கில் தான் இருக்கும். மஞ்சள் கண்ணாடி போட்டால் மஞ்சளாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டால் பச்சையாக தெரியும், நீல கண்ணாடி போட்டால் நீல நிறத்தில் தெரியும். அப்படி அந்த ஒரு பார்வை தான் இருக்கிறது. ஆனால் பகவான் ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது அதில் 1000 அர்த்தங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறதாம். அது மனிதனுக்கு புரியாதான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏன் சந்தோஷத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. நைட்டு பூரி மசால் தர்றேன்னு சொன்னாங்க, தரல, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது, ஏன் பகவான் அதை தடை செய்தார், தர்றேன்னு சொல்லி ஏன் தரல, எதுவுமே நமக்கு புரியாது. ஒரு கணக்கில் சொன்னால் நம்மளும் விலங்குகள் மாதிரி தான்.
நாய்க்குட்டி பிளேட்டில் பிஸ்கட் இருக்குது, நீங்கள் போய் அதை தட்டி விட்டீங்கன்னா நாய்க்குட்டிக்கு கோபம் வரும், அவ்வளோதான். நம்மளும் 2 கால் விலங்குகள் தான். ஏன் அப்படி வேண்டான்னு சொல்கிறாங்க? அதற்கு என்ன காரணம்? பகவான் ஏன் அதை தரவில்லை? ஏன் எனக்கு இப்படி ஒரு தடையை செய்தார், இப்படி ஒரு அனுக்கிரகத்தை செய்தார்? புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மனிதனுக்கு கிடையாது. மாயை பல தட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. எது உண்மைனே தெரியாது. ஏன்னா பல பிறவிகளின் பலனை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். மகாபாரதத்தில் ஒரு அழகான கதை. அந்த கதைக்கு 100 அர்த்தங்களாம். அந்த கதையை சொல்லிக்கிட்டு மத்வாச்சாரியார் சொல்கிறாரு, கிருஷ்ணா, உங்களுடைய லீலைகள் மிக மிக அற்புதமானது. ஒரு லீலைக்கு பின்னாடி 100 காரணங்கள் இருக்கு அப்படின்னு அவர் காரணங்களை பட்டியல் போடுறார். அதில் 99 காரணங்களை பட்டியல் போட்டுவிட்டு 100வது காரணம் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது, இனி எனக்கு தெரியாதது நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கு, அதுதான் 100வது காரணம் என்று சொல்லுகிறார். அந்த காலத்திலே தமிழில் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம தட்டில் என்ன இருக்குது, என்ன வாயில் போடுறோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். நம்ம அறியாதது இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எடுத்துக்காட்டு, அபிமன்யுவை ஏமாற்றி கொன்று விட்டார்கள். யார் அபிமன்யு? ஆறு? அர்ஜுனனுடைய மகன். அவருக்கு போர் முறை முழுசாக தெரியாது, பாதி தான் தெரியும். சின்ன பையன், ஒரு 16-17 வயசு இளைஞன். பெரிய பெரிய ஆச்சாரியர்கள், மகாவீரர்கள் எல்லாம் அந்த அபிமன்யுவை ஏமாற்றி கொண்டு விட்டார். அதுலேயும் குறிப்பாக யார் கொன்னா அப்படின்னா, ஜெயத்ருதன் அப்படின்னு ஒரு போர் வீரன். இது யார் அப்படின்னா, துரியோதனனின் தங்கையின் கணவன். துரியோதன மொத்தம் 100 பேர். துரியோதனா, துஷாசனா, துர்மேதஸ், துர்புத்தி, இவங்க பேர் பூரா தூதூனே வரும். தவறான மனிதர்கள். அந்த காலத்துலலாம் கொஞ்சம் பொருளறிந்து பேர் வைப்பாங்க. நம்ம ஊரில் கருப்பாக இருப்பவனுக்கு வெள்ளச்சாமி அப்படியெல்லாம் பேர் வைக்கிற மாதிரி பொருளறிந்து பேர் வைப்பார்கள். உண்மையிலேயுமே துரியோதனனுடைய ஒரிஜினல் பேர் சுயோதனன். தவறான வேலைகளை செய்வதனால் அவன் பெயர் துரியோதனன் என்று ஆகிவிட்டது. எங்கள் கோயிலில் முதல்ல ஒரு பிரபு இருந்தார். அவருக்கு அழகான பெயர் ஜெகநாத் தாஸ் என்று பெயர். அவரோட வேலை என்னென்னா, தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, மோட்ரு போடுறது, மோட்ரு அணைக்கிறது, இதே வேலை அவருக்கு. எல்லாருமே அவரை மோட்ரு பிரபு மோட்ரு பிரபுன்னு கூப்பிட்டு கடைசியில் அவர் பேரே மோட்ரு பிரபுன்னு ஆயிடுச்சு. ஜெகநாத் தாஸ் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. எல்லாருமே மோட்ரு பிரபு மோட்ரு பிரபுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பல நேரங்களில் நாம் செய்யும் செயலும் பேரும் அப்படியே சார்ந்து போய்விடும். துரியோதனனுக்கு ஒரு தங்கை, அவ பேரும் அப்படித்தான், துஷலா, தூளையே ஆரம்பிக்கும். அந்த தங்கையின் கணவன் தான் ஜெயத்ருதன். இந்த ஜெயத்ருதன் என்ன செய்தான், அபிமன்யுவை எல்லாரும் ஏமாற்றி கொள்ளும் பொழுது அவன் பின்னாடி இருந்து பின்னாடி கத்தி எடுத்து குத்தி கொன்று விடுகிறான். அதாவது போர் வீரர்கள் போய் அந்த போர்க்களத்தில் இறந்த உடனே மனைவி போவாங்களாம். கணவன் மாரில் அம்பு பாய்ந்திருந்தால் அந்த உடலை எடுத்து மடியில் வைத்து ஓ என்று கதறி அழுவார்களாம். அவன் முதுகில் அம்பு பாய்ந்திருந்தால், என் கணவன் போரில் புறமுதுகிட்டு ஓடிவிட்டான் என்று சொல்லி அழுக கூட மாட்டாங்களாம், அப்படியே திரும்பி போயிடுவாங்க. ஏன்னா
4 வர்ணங்கள், பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன். இந்த 4 வர்ணங்களில் பிராமணர்கள் தான் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து கொள்வார்கள். ஏன்னா கணவனும் மனைவியாக ஒன்று சேர்ந்து வெகுகாலம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். ஸ்ரீராமாயணத்தில் ராமர் காட்டில் பூஜை செய்யும் பொழுது பக்கத்தில் சீதை வேண்டும் என்று சொல்லி, சீதை இல்லாத பட்சத்தில் மூலிகைகள் கொண்டு, வேர்கள், மரத்தின் இலைகளை கொண்டு ஒரு கானன சீதையை உருவாக்கினார்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்க, கிரகஸ்தர்கள், கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரே மனதாக தர்மம் செய்யும் பொழுது அதற்கு பலன் அதிகம். ஆனால் கலிகாலத்தில் கணவன் ஒரு திசையில், மனைவி வேறு திசையில், குழந்தைக வேற, இல்லை நவக்கிரகமாக இருக்குது வீட்டுக்குள்ளே. ஒரு மனதோடு செயல்பட முடியாத சூழ்நிலைகள். பிராமணர்கள் ஜாதகம் பார்த்து திருமணம் செய்து கொள்வார்கள். க்ஷத்திரியர்கள் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு அந்த வீர புருஷனுடன் ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதும், அதனால் என் கருவில் நான் சுமக்கக்கூடிய மாபெரும் போர் வீரனை குழந்தையாய் சுமப்பேன் என்று சொல்லி. ஏன்னா சத்திரியர்களுக்கு தெரியும், பெரிய மன்னர்களை திருமணம் செய்கிறாங்க, அவர் டெய்லி போருக்கு போயிட்டுருப்பார், என்னைக்கு வருவார்னு என்ன கேரண்டி? சத்திரிய திருமணத்திற்கு ஜாதகம் பார்க்க மாட்டார்கள். ஒரு பொழுது வாழ்ந்தாலும் போதும், அதில் வரக்கூடிய குழந்தை மாபெரும் போர் வீரனாக இருப்பான் அப்படின்னு ரொம்ப பெருமையுடன் வாழ்வார்கள். வைசியர்கள் எப்படின்னா, கல்யாணம் பண்ண எவ்வளோ கிடைக்கும், அந்த பக்கம் எவ்வளோ ஏக்கரா கிடைக்கும், எவ்வளவு பவன் கிடைக்கும், வியாபார நோக்கத்துடன் திருமணம் செய்யக்கூடிய திருமணங்கள் எல்லாம் வைசிய அது. அதுக்கப்புறம் ராட்சச திருமணம், அது என்ன, அபகரித்து கொண்டு போய், கடத்தி கொண்டு போய் திருமணம் செய்வது, காமத்தால் திருமணம் செய்வது, இதெல்லாம் ராட்சச திருமணம். பிராமண திருமணம் ஜாதகம் பொருத்தம் பார்த்து செய்வது, சத்திரிய திருமணம் போர் வீரனுக்காக செய்வது, வைசிய திருமணம் செஞ்சால் எவ்வளவு கிடைக்கும், அப்புறம் ராட்சத திருமணம். அப்போ கலியுகத்தில் எந்த திருமணம் அதிகமாக நடக்குது? பிராமண திருமணமாக இது எல்லாமே வைசிய திருமணம் தான். நான் கட்டுறேன், நீ எவ்வளவு போடுவேன், உனக்கு நான் இவ்வளவு போடுவேன், தலையில் கல்லாக போடுவேன். வியாபார நோக்கத்துடன் திருமணங்கள் நடக்கிறது கலிகாலத்தில். அப்போ ஜெயத்ருதன் ஒளிந்திருந்து அபிமன்யுவை புறமுதுகில் குத்தி கொன்று விட்டான். அர்ஜுனனுக்கு கேட்ட உடனே சரியான கோபம். என் இளம் மகனை இப்படி ஏமாற்றி கொண்டு விட்டார்களே, நாளை சூரியன் மறையும் பொழுதுக்கு முன்னாடி அந்த ஜெயத்ருதனை நான் கொன்று விடுவேன். அப்படி கொல்லலைன்னா பெரிய யாகம் வளர்த்தி அந்த யாகத்தில் தற்கொலை விழுந்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று சபதம் எடுக்கிறார். யார் சபதம் எடுக்கிறார்? அர்ஜுனன். அப்போது இந்த ஜெயத்ருதனுக்கு கொலையே நடுங்கி விட்டது. போய் துரியோதனன்கிட்ட சொல்கிறான், ஐயோ அர்ஜுனன் இப்படி சபதம் போட்டு விட்டான்னு தெரியுமா? துரியோதனன் சொல்கிறான், அதெல்லாம் நீ கவலையே படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். என் தோளோடு தோள் சேர்ந்து கர்ணன், மாபெரும் வீரன் கர்ணன் இருக்கிறான், கர்ணன் உன்னை காப்பாற்றி விடுவான். என் தமையன் துஷாசனன் இருக்கிறான், எல்லாரும் நீ கவலையே படாத. ஜெயத்ருதன் சொன்னால், நீங்கள்லாம் இருக்கிறதா எனக்கு கவலையே, எல்லாரும் இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, அர்ஜுனன் என்னை கொன்றே விடுவான். எவ்வளவு சமாதானப்படுத்தியும் ஜெயத்ருதனுக்கு சமாதானமாகவில்லை. கடைசியில் சகுனி ஒரு ஐடியா கொடுத்தார், நீ ஒன்று பண்ணு, நீ சிக் லீவ் போட்டுட்டு போயிரு, நாளைக்கு வராத, போரிலிருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு போய் ஒரு மலை குகையில் ஒளிந்து கொள். அதனால் 2 மாங்காய். என்ன 2 மாங்காய்? நீ ஒளிஞ்சிருக்கிறனால அர்ஜுனன் உன்னை கொல்ல முடியாது. சூரியன் மறையும் வரையும் நீ கண்ணில் தென்படாவிட்டால் உன்னை கொல்ல முடியாது. அதனால் அர்ஜுனன் தற்கொலை செய்து கொள்வான். அப்போ 2 வேலை நடந்துடும்.
ஜெயத்ரதன் சொன்னால், சகுனி மாமா உங்கள் தலையிலிருந்து காலு வர பூராமே மூளையாகவே இருக்குது. எல்லாரும் எப்படி போர் செய்து அர்ஜுனனை ஜெயிக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது சகுனி மட்டும் நீ போருக்கே வராமல் ஜெயித்து விடலாம் என்று ஆலோசனை கூற, ஜெயத்ரதன் போய் மலையில் ஒரு குகைக்குள்ளே ஒளிந்து கொள்கிறான். அர்ஜுனன் ரதத்தை எடுத்து கொண்டு மதம் பிடித்த யானையை போல் குருட்சேத்திர போர்க்களத்தில் கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை 8 திசையிலும் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது ரதம். ஆனால் யாரை காணோம்? ஜெயத்ரதனை காணோம். சூரியன் பொழுது சாயும் நேரம். அர்ஜுனன் கேட்டார், கிருஷ்ணா ஜெயத்ரதனை கண்ணிலேயே படலையே, ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை, கிருஷ்ணா காப்பாற்றுங்கள். பகவான் கேட்டார், நீ எங்கிட்ட கலந்து ஆலோசித்தா சபதம் எடுத்தாய்? எங்கிட்ட கேட்டு நீயா முடிவெடுத்துக்க வேண்டியது, கடைசியில் மாட்டிக்கிட்டு ஐயோ குய்யோ ஐயோ குய்யோன்னு கத்த வேண்டியது. இதே வேலை தான் நமக்கும். பகவத்கீதை எதை சொல்லுகிறதோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை கடைபிடிப்பது கிடையாது. ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணிட்டு மாட்டிக்கிட்டு கிருஷ்ணா காப்பாத்து, ராமா காப்பாத்து என்று புலம்ப வேண்டியது. நீ என்னிடம் கலந்து ஆலோசித்து சபதம் எடுத்தாயா? என்னிடம் ஒரு வார்த்தை கேட்டாயா? ஒன்றும் சொல்லலை. வீரவாதம், நாளைக்கு பொழுது சாயும் முன்னாடி நான் கொன்று விடுவேன். எங்கே போய் கொள்வது? ஆளே இல்லை, இங்கே ஊர்லேயே இல்லையே ஆளு. குகைக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கும் ஜெயத்ரதன் என்ன செய்கிறான்? இடையில் இடையில் எட்டி பார்க்கிறான். பொழுது சாய்ந்து விட்டதா, பொழுது சாய்ந்து விட்டதா, குகையிலிருந்து எட்டி எட்டி பார்க்குறான். பகவான் சொன்னார், அர்ஜுனா சரி பார்க்கலாம், முடிந்ததை முயற்சி செய்வோம் என்று சொல்லி தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பி சூரியனை மறைத்து விடுகிறார். ஒரு வினாடி சூரியனை மறைத்த உடனே சூரியன் மறைந்து விடுகிறது, இருட்டாகி விடுகிறது. ஜெயத்ரதன் குகைக்குள்ளேருந்து வெளியே வந்து அவ்வளவு சந்தோஷ குதி குதி, அர்ஜுனன் சாக போகிறத நான் பார்க்க போகிறேன், சண்டையே போடாமல் நான் அர்ஜுனனை வென்று விட்டேன், ஹஹா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறார். பகவான் என்ன செஞ்சார்? அந்த சுதர்சன சக்கரத்தை பின்னாடி இழுக்க மறுபடியும் சூரியன் தென்பட பகவான் சொன்னார், அர்ஜுனா பார், அங்கே அந்த குகைக்கு வெளியில் நின்று கொண்டிருக்கிறான். உடனே அர்ஜுனன் தன்னுடைய அம்பை எடுத்து விட்டார். அந்த ஜெயத்ரதனின் தலையை வெட்டி கொண்டு போய்விட்டது. அந்த தலை எங்கே போச்சான்? எவ்வளவோ தொலைவில் இருந்து அவங்க அப்பா தியானம் செய்து கொண்டிருக்கிறார், அவங்க அப்பா மடியில் போய் அந்த தலை விழுந்துதான். இது கதை. இந்த ஒரு கதைக்குள்ள பகவான் எவ்வளவு வித்தைகள் வைத்திருக்கிறார்னு பாருங்களேன். முதல்ல ஜெயத்ரதன் செய்தது தவறு. ஒரு மாபெரும் போர் வீரனை ஏமாற்றி முதுகிலிருந்து குத்துறது. சண்டைக்கு போனால் நேராக போகணும்ல, ஒளிந்திருந்து புறமுதுகில் குத்துவது. அந்த மாதிரி கேவலமான விஷயமா ஒரு மனிதன் இல்லாத பொழுது அவனை பற்றி தவறாக பேசுவது. ஜெயத்ரதன் எப்படி அபிமன்யுவை புறமுதுகில் குத்தினானோ அதை விட கேவலம் ஒரு மனிதன் அங்கே இல்லாத பொழுது அவரை பற்றி தவறாக பேசுவது. இந்த ஒரு லீலையை செய்தவர்கள் யாரேனும் உண்டா? இல்லாத நேரத்தில் அவரை பற்றி தப்பாக பேசுறது நீங்கள் யாராவது செஞ்சுருக்கிறீங்களா? கிடையாதுப்பா. எல்லாருமே வைகுண்டத்திலேருந்து வந்து உட்காந்துருக்குறாங்க. இந்த தொலைபேசி எதுக்கு இருக்குது? அதுக்கு தான் இருக்குது. இல்லாதவங்களை பற்றி பொய்யா சொல்ல வேண்டியது, தப்பாக பேச வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? சரி ரொம்ப நேரம் 1 மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுக்கிட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டு இந்த ஆளை பற்றி தப்பாக பேச வேண்டியது. அவங்க 2 பேரும் நம்மளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதே ஒரு பொழப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது ஊரில். ஒரு மனிதன் இல்லாத பொழுது அவனை பற்றி தவறாக பேசுவது ஒரு வீரனை புறமுதுகில் குத்துவதை விட கேவலமானது. அது செய்யவே கூடாது. அப்படியே யாராவது தப்பாக பேசுனா கூட ஹரே கிருஷ்ணா அப்படின்னு வந்துடணும். உடனே நம்ம அதில் மசாலாலாம் போடக்கூடாது. அப்படியா, எனக்கும் சந்தேகமாக தான் இருந்தது, அப்புறம் நான் யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற வேண்டியது. அதெல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும். அது ஒரு காரணம், அபிமன்யுவை புறமுதுகில் குத்தியது.
இரண்டாவது காரணம், போருக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு திரௌபதி தனிமையாக காட்டில், திரௌபதி 12 வருடம் வனவாசம். அந்த 12 வருட வனவாசத்தில் ஒரு நாளைக்கு தனிமையில் இருந்தாங்க காட்டில். கணவர்கள் எல்லாம் என்ன பழங்கள் காய்கறிகள் எல்லாம் சேகரிக்க போயிருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஜெயத்ரதன் வர்றான். ஜெயத்ரதன் யார்? திரௌபதியின் கணவன். ஒரு கணக்கில் பார்த்தா ஜெயத்ரதனும் திரௌபதிக்கு என்ன சொல்கிறது, தங்கையின் கணவன், இல்லைன்னா அக்காவின் கணவன், அவ்வளோதான். அங்கே திரௌபதியை பார்த்து திரௌபதி ரொம்ப மரியாதையுடன் வணங்கி, வாங்க அண்ணா, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசி, ரொம்ப அன்பாக பேசி அழைக்கும்போது அந்த ஜெயத்ரதன் சொல்கிறான், நீ போய் அந்த 5 கணவர்களை கல்யாணம் பண்ணிட்டே, ஒருத்தனும் உனக்கு உபயோகப்பட போகிறதில்ல, உதவாக்கரைகள். அவங்கெல்லாம் உன்னை பாதுகாக்க முடியாது. இப்போ பார், அரண்மனை இழந்து எல்லாம் இழந்து காட்டில் நீ ஒரு துறவியை மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ என்னை திருமணம் செய்து கொள், நான் உன்னை ராணியாக பார்த்து கொள்கிறேன். உடனே திரௌபதி சொல்கிறாங்க, நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பான வார்த்தை. நான் உங்கள் மனைவியின் அக்கா, இப்படி தவறாகெல்லாம் பேசக்கூடாது. அதுவும் இல்லாமல் என் கணவர்கள் இதை அறிந்தார்கள் என்றால் அவ்வளவுதான், உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போங்க அப்படின்னு திரௌபதி சொல்ல, இந்த ஜெயத்ரதன் என்ன செய்தான், திரௌபதியை கையை பிடித்து இழுத்தான். அப்போ திரௌபதி என்ன பயந்து போய் பீமா என்று அலறுகிறார்கள். காட்டில் இருந்த பீமன் அதை கேட்டு விடுகிறான். அர்ஜுனனிடம் சொல்லுகிறான், ஐயோ, நம் திரௌபதிக்கு ஏதோ அபாயம் விட்டது, ஆபத்து விட்டது, வா போலான்னு சொல்லி அந்த பீமன் என்ன செய்கிறானாம், தன் கையில் இருந்த கதையை எடுத்துக்கொண்டு தன் மாரில் மீது அடிக்கிறாராம். சத்தம், அந்த கதையை எடுத்து தன் நெஞ்சில் அடிக்கிறார். அர்ஜுனன் என்ன செய்கிறார், காண்டீபத்தை எடுத்து அந்த கைத்தை இழுத்து டேங் அப்படின்னு சத்தம் பண்ணுறார். இந்த சத்தம் 14 உலகமும் ஒலித்தது. அந்த சத்தம் ஜெயத்ரதன் கேட்டு அங்கிருந்து ஓடியே போய்விட்டார். அப்போ இது இரண்டாவது தவறு ஜெயத்ரதன் செய்திருக்கிறார். பாருங்கள், முதல் தவறு அபிமன்யுவை புறமுதுகில் குத்துனது, ரெண்டாவது காட்டில் தனிமையில் இருந்த திரௌபதியை தொந்தரவு செய்தது, மூன்றாவது இந்த கதையில் அர்ஜுனனுக்கு சின்ன ஒரு அகந்தை. என்ன அகந்தை? நான் பெரிய போர் வீரன், சிவபெருமானுக்கும் யமனுக்கும் நேரே நான் போர் செய்திருக்கிறேன், என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. இந்த ஒரு கர்வம், அகந்தை இருந்தனால தான் கிருஷ்ண பகவானிடம் என்ன செய்வது என்று கலந்தாலோசிக்காமல் தானாகவே சபதம் எடுத்து விட்டார். நாளைக்கு பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் ஜெயத்ரதனை கொன்று விடுவேன். அப்புறம் சாயங்காலம் ஆனப்பத்தான் புரிஞ்சுது, கிருஷ்ணா ஜெயத்ரதனையே காணமே. கிருஷ்ணர் கேட்டார், என்னிடம் கேட்டுவிட்டா நீ சபதம் எடுத்தாய், நீயே கொல்லு. ஊரில் மனுஷன் இருந்தாத்தானே கொல்றதுக்கு, ஜெயத்ரதனையே காணோம். பொழுது சாய சாய அர்ஜுனனுக்கு பயம் கிருஷ்ணா நீயே கதி, நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அணு கூட அசையாது, தவறு செய்துவிட்டேன், மன்னித்து விடுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கேட்ட பொழுது பகவான் அதில் மூன்றாவது காரணம் ஜெயத்ரதனின் அகந்தையை மாற்றார் கிருஷ்ணர். இனி நான்காவது காரணம், ஜெயத்ரதனுடைய அப்பா ஒரு முனிவர். அவர் குழந்தை பிறந்தப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் பையன் தப்பான வேலைகளெல்லாம் செய்வாங்க, ரொம்ப தப்பான காரியத்தை செய்வார் என்று சொன்ன உடனே பையனை திருத்துவதற்கு பதிலாக அந்த முனிவர் சொல்கிறாரு, யாராவது என் பையனின் தலையை நிலத்தில் போட்டால் அவர்கள் இறந்து போவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். பையன் தப்பு பண்ணால் பையனை திருத்தணும். என் மகனை யார் கொல்லுகிறார்களோ, என் மகனின் தலையை யார் கீழே போடுகிறார்களோ அவர்கள் தலை வெடித்து செத்து போய் அப்படின்னு சபதம் போட்டார். அதனால் கிருஷ்ணர் என்ன செஞ்சார், ஜெயத்ரதன் தலையை நேராக அப்பாக்கே கொரியர் பண்ண சொல்லிட்டார். அர்ஜுனன் அம்பெய்து விட ஜெயத்ரதன் தலை நேராக காட்டுக்கு போகுது. அவங்க அப்பா தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்பா மடியில் போய் தலை விழுது. திடீர்னு எந்தவோ விழுந்ததுன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு தலை அப்படின்னு, ஐயோ அப்படின்னு தலையை தட்டி விட்டார்.
யார் தன் மகனின் தலையை நிலத்தில் போடுகிறார்களோ அவர்கள் தலை வெடித்து செத்து. அப்போ யார் செத்து போனா? அப்பாவே செத்து போயிட்டார். அதாவது இந்த ஸ்லோகம் அழகாக சொல்லுகிறது, பகவான் ஒரு செயலை செய்தால் அதில் ஆயிரம் காரணங்கள் இருக்குமா. அது ஒரு பொழுதும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம ஒரு காரணத்தை பார்த்துவிட்டு இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் இப்படி நடந்தது, இவர் ஏன் இப்படி செஞ்சார், அவர் ஏன் இப்படி செஞ்சார் என்று சொல்லி குற்றம் கூறிக்கொண்டே இருப்போம். இதுதான் மாயை. பகவானிடம் முழுமனதாக சரணடைந்தால் மட்டும்தான் இந்த மாயையிலிருந்து வெளியே வர முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.